அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி வாக் பற்றலாமாங்க. இன்றைக்கி என் கூட வர அக்கா வாக்கிங் வரல, அதனால் மாடியிலே வந்து வாக்கிங் போய்க்கலாம்னு சொல்லி ஒரு 6:30 மணி போலையெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே மாடிக்கு போயாச்சு. போனால் அழகாக நிலா அவ்வளோ முழுசாக வந்து தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறக்கே. அதுக்கப்புறமா வந்து நல்லா காற்று குளுகுலுன்னு காற்று வேறையா 1 மணி நேரம் போனதே தெரியல. நல்லா ரிலாக்ஸ்டாக 1 ஹவர் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயாச்சு. மெதுவாக சூரியன் வெளியே எட்டி பார்த்து நான் கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்து 2 பீட்ரூட் 4 உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி, இதை வச்சு வந்து குருமா ரெடி பண்ணிக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி, 2 பச்சை மிளகா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பீட்ரூட் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகணும். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து புதினா கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய், இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு உப்பு வந்து பார்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாங்க. குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி தண்ணியை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மஸ்ட் விட்டுக்கலாம் இதையே. அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான குருமா வந்து ரெடியாகிருங்க. இதில் வந்து காரம் கொஞ்சம் சுருக்குனே போட்டுக்கோங்க. பீட்ரூட் வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லா குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு உண்மையாலுமே இது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சுங்க. எங்கள் வீடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஞாயிற்றுக்கிழமைன்னு எங்கள் வீடு இப்படி இருந்ததே கிடையாது. இன்றைக்கி வந்து பழச்சுட்டு அது என்னன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்விடேஷன் தான் வைக்கிறதுக்கு வரேன்னு சொன்னாங்களா, ஒரு ½ அன் ஹவரில் எங்கள் வீடு அப்படியே தலையெல்லாம் மாறிடுச்சு. நான் வந்து கிச்சன் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் அத்தா மக்கா 3 பேர் வந்துட்டு ஒரு ஆள் வீட்டு கூட்டி, ஒரு ஆள் மாப் போடுறது, ஒரு ஆள் வந்து பெட்டுக்கு சோஃபாக்கெல்லாம் கவர் போட்டுவிட்டு அதுக்கு வந்து அத்தர் வேறு போட்டு விட்றாங்க. இந்த மாதிரி டெய்லி யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வரக்கூடாதா அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடந்திருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ரொம்ப சிம்பிளான சண்டே தாங்க. சாப்பாடு, முட்டை குழம்பு. உங்கள் வீட்டில் எந்த வாரம் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.